தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை அவர் விட்டு கொடுக்காத ஒரு தேவன். நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் பரிசுத்தரா இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல போய், எத்தனை சபைக்கு போய், எத்தனை ஆலயங்களுக்கு போயிருந்தாலும் சரி, எத்தனை விக்கிரகங்களுக்கு முன்பாக போய் நின்னாலும் சரி, அந்த இடத்துல நம்ம தேவன் மாத்திரம்தான் பரிசுத்தரா இருக்கிறார். வசனமும் அதுதான் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம பரிசுத்தமாய் இருந்தா மாத்திரமே தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்ம பரிசுத்தமாய் இருந்தா மாத்திரமே தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்ம பரிசுத்தமாய் இருந்தா மாத்திரமே தான் தேவனுடைய நம்மளுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். இல்லாட்டா அவர் மௌனமாக தான் இருப்பார். இங்க தாவீது அழுது புலம்புற நேரத்துல பார்க்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரே, நான் மரித்து போறது கூட எனக்கு நலமா இருக்கும்னு சொல்லி தாவீது நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு மரணமும் வரல. தேவனுடைய மரணம், தேவனுடைய மௌனம் தான் தாவீதுக்கு எப்படி இருக்கு? ஒரு மரணமாயிருக்கு.